திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 33 வரிகளுக்கும் விளக்கத்தை பார்த்து முடித்து விட்டோம். இனி இந்த வீடியோவில் மேலும் சில வரிகளின் விளக்கத்தை காண்போம். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாயியமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இது 34 முதல் 38 வரிகளுக்கான விளக்கம். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். மெய்யானவன் ஈசன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மெய்யானவன். மீதி எல்லாமே மெய் இல்லாததுதான். மெய் என்றால் என்ன? உண்மையானது. அந்த ஈசன் மட்டுமே உண்மையானவன். வேறு நாம் காணும் எல்லாமே பொய்யானவை. ஏன் மித்தமுள்ள எல்லாம் பொய்யானவை? ஈசன் மட்டும் மெய்யானவன். நாம் மாயையில் உள்பட்டது என்றால் எல்லாமே அது காலம், தேசம், வஸ்து இதுக்கு அடங்கினதாக இருக்கும். ஈசனோ காலத்திற்கோ தேசத்திற்கோ வஸ்துக்கோ அடங்கினவன் இல்லை. அவன் காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் அதை மீறினவன். காலத்தால் மீறினவன் என்றால் அவன் இறந்த காலத்திலும் இருக்கின்றான், நிகழ்காலத்திலும் இருக்கின்றான், இனி வரும் எதிர்காலத்திலும் அவன் இருப்பான். அவன் இருந்து கொண்டேதான் இருக்கின்றான். எப்பொழுதுமே அவன் இல்லை என்ற ஒன்று இல்லை. அதனால் அவன் காலத்தை கடந்தவன். தேசத்தை கடந்தவன் என்றால் அவன் எங்கும் பரந்திருக்கும் பரம்பொருள். அவன் ஓர் இடத்தில் மட்டும் இல்லை, அவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். எங்கும் நிறைந்திருக்கும் இரண்டற்ற பேராற்றல் அவன். அதனால் அவன் தேசத்தையும் கடந்தவன், வஸ்துவை கடந்தவன். என்றால் எனக்கென்று ஒரு ரூபம் இருக்கிறது. இந்த ரூபத்துக்குள் நான் கட்டுண்டிருக்கின்றேன். நான் இங்கிருக்கின்றேன். என்னை வேறொரு இடத்தில் பார்க்க முடியாது. இங்கு இருக்கும்போது நான் இங்குதான் இருப்பேன். வேறொரு இடத்தில் பார்க்க முடியாது. வேறு ஒரு இடத்தில் இருந்தால் என்னை இங்கு பார்க்க முடியாது. ஏனென்றால் அது எனக்கு என்று ஒரு வரம்பரை இருக்கிறது. சிவனுக்கோ அந்த எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவன் இங்கும் இருப்பான், அதே நேரத்தில் வேறொரு இடத்தில் வேறொரு பக்தனுக்கும் காட்சி அளித்துக் கொண்டிருப்பான். தேச கால வஸ்துவை மீறினவன் சிவன். அதனால் அது மட்டுமே மெய்யானது. மீதி எல்லாமே ஒரு காலகட்டத்திற்கு இருக்கும், அதற்கு பிறகு அது இருக்காது. காலத்தால் அழிந்து போய்விடும் எல்லாமே. வேறு ஒரு பொருள் என்னவென்றால், இந்த காணும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பஞ்சபூதங்களின் விதவிதமான செயற்கைதான். பலவாக அது சேர்ந்து இந்த ரூபங்கள் உண்டாயிருக்கின்றது. அது என்ன பெரிய மலையானாலும் சரி, சிறிய எறும்பின் உடலானாலும் சரி, அது பஞ்சபூதங்களின் கலவை. இந்த பஞ்சபூதங்களின் கலவை என்று வந்துவிட்டாலே அது ஒரு நாள் பிரிந்துவிடும் தான். ஏனென்றால் எந்த ஒரு கலவையும் கலப்பாக இருந்தாலும் அது ஒரு நாள் அதற்கு ஏதாவது ஒன்றிற்கு ஏதோ ஒரு குறைபாடு வந்தால் அது பிரிந்துவிடும். நாம் உடம்பிற்கு இவ்வளவு வியாதிகள் வருகிறதே, இதற்கு காரணமே இந்த கலவைதான். ஏனென்றால் இந்த பல கலவைகளாக இருக்கும். ஒரு காலத்தில் அது ஏதாவது ஒன்று குறைந்தோ கூடியோ விட்டால் இந்த முழு தேகத்தையும் அது பாதிக்கும். உதாரணத்துக்கு வெயில் காலம் என்றால் அதில் தண்ணி குறைந்து விடும். உடனே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் உடம்பில். இதுபோல் எந்த ஒரு
கலவையானாலும் சரி, அந்த கலவையில் ஏதாவது ஒன்று மாறிவிட்டால் அந்த முழு ரூபமே பாதிப்படையும். ஆனால் ஈசனோ, சிவனோ அவன் அளவற்றவன். அவனின் இரண்டற்றவன். 2 என்று ஒன்று அவனுக்கு இல்லை. அவன் எந்த அ கலவையும் அவனிடம் இல்லை. ஏனென்றால் அவன் மாயையை தாண்டியவன். இந்த கலவை இது எல்லாமே மாயைக்கு பிறகு வந்ததுதான். அவனோ மாயையை கடந்தவன். மாயையை ஆளுபவன் சிவன். அதனால் அவன் மட்டுமே மெய்யானவன். மித்தமுள்ள எல்லாம் நாம் காண்பது எல்லாமே பொய்யானது. மெய்யா விமலா. விமலா என்றால் சுத்தமானவன், தூயவன். அவனை மாசுபடுத்துவதற்கு வேறு ஒன்று இல்லை. வேறொன்று இருந்தால்தானே அது மாசுபட முடியும். அவனை தவிர வேறு எதுவுமே இங்க இல்லையே. அப்பொழுது எவ்வாறு அவன் மாசுபடுவான்? அதனால் அவன் விமலன். எந்த அழுக்கும் எந்த மலமோ அவனிடம் இல்லை. சுத்த சைதன்ய ரூபம் அவன். நாம் எல்லாம் ரூபம் எடுத்திருக்கின்றோம் என்றால் பஞ்சபூதங்களினால். ஆனால் சிவனோ காட்சி கொடுக்கின்றானே, எப்படி எடுக்கின்றான் அந்த ரூபத்தை? பஞ்சபூதங்களினால் அல்ல. ஏனென்றால் அவன் பஞ்சபூதங்களையும் கடந்தவன். அவன் சித் ரூபன். அந்த சைதன்யம் அவ்வாறு காட்சி தருகின்றது நம் மனதுக்கு. நம் கண்களுக்கானாலும் சரி, நம் மனதுக்கானாலும் சரி, அந்த சுத்த சைதன்யம் அவ்வாறு ரூபமாக நமக்கு காட்சி தருகின்றது. அவன் விமலன். விடைப்பாக என்றால் காளை வாகனத்தில் ஏறி வருபவன், ரிஷப வாகனத்தில். அது ஏன் காளை வாகனமாக காண்பிக்கிறார் என்றால், இதற்கு அர்த்தம் அவர் எல்லா ஜீவராசிகளிடமும் இருக்கின்றார் என்பதுதான். இந்த காளையின் மேல் ஏறி இருப்பது போல் அவன் இந்த ரூபத்திலும் இருக்கின்றான். வேறு ஒரு நாம் எல்லாம் கருதுவோமே ரொம்ப தாழ்மையான ஜீவன் என்று, அதன் உள்ளும் அவன் இருக்கின்றான். பெரியவனிடமும் அவன் இருக்கின்றான். ஒரு மலை உள்ளும் அவன் இருக்கின்றான். எல்லா இடமுமே அவன் இருக்கின்றான் என்பதை காண்பிக்கிறது தான் இந்த ரிஷப வாகனம். விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி, வேதங்கள் எல்லாம் உன்னை ஐயா என்று அழைக்கின்றது. நாம் எதற்காக ஐயா என்று ஒருவரை அழைக்கின்றோம்? ஐயா என்றால் அது ஒரு மதிப்பை குறிக்கிறது. அவர் பெரியவர், எல்லாம் அறிந்தவர், ஒரு பக்குவம் அடைந்தவர். இவ்வாறு உள்ளவர்களைத்தான் நாம் ஐயா என்று அழைப்போம். அதுபோல வேதங்கள் எல்லாம் இந்த சிவனை, பரம்பொருளை ஐயா என்று அழைக்கிறது. அவன் எல்லாம் கடந்த ஈசன். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து என்றால் ஆழமானது. அதற்கு எது முடிவு, எங்கு தொடங்கியது என்றே தெரியாது. அகன்று என்றால் வித், எவ்வளவு அகலம் இருக்கிறான் அவன் என்றே தெரியாது. ஆழ்ந்தும் அகன்றும் இருக்கின்றான். ஆழ்ந்தும் அகன்றும் இருக்கின்றான். சரி, அவன் பெரிய பாறாங்கல் போல கட்டியாக இருக்கின்றானா? இல்லை, நுண்ணியனே, மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கின்றான். அணுவினும் நுண்ணியமாக இருக்கின்றான். அவனை நுண்ணியம் இல்லை என்றால் நாம் கண்டுவிடுவோமே. அவன் மிகவும் நுண்ணியமானவன். அவனை அவ்வளவு எளிதில் காண முடியாது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய். இது இரண்டும் கடந்தவன் அவன். வெய்யாய் என்றால் சூடானது, தனியாய் என்றால் குளிர்ச்சியானது. நாம் எல்லோருக்கும் இது இரண்டும் பாதிக்கும். குளிர்ச்சியும் சூடும் பாதிக்கும், நல்லது கெட்டது பாதிக்கும், உயர்ச்சை தாழ்ச்சை இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். ஆனால் ஈசனுக்கோ இது எதுவும் பாதிக்காது. ஏன்? இயமான நாம் விமலா. இயமானன் என்றால் அவன் சூஷ்ம ரூபத்தில் என்னுள் ஜீவனாக நிற்கின்றான், என்னுடைய ஆத்மாவாக நிற்கின்றான். அவன் விமலன். சூஷ்மமான எதுவுமே விமலனாக சுத்தமானதாகத்தான் இருக்கும். அதில் எந்த அழுக்கும் இருக்காது. பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி. நான் எதையோ நினைத்து கொண்டிருக்கின்றேன், எதையுடையுமோ சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நான் யார் என்றோ, நான் இவர்களின் சொந்த பந்தம் என்றோ, நான் இவ்வளவு படித்திருக்கேன் என்றோ, இது எல்லாமே பொய்யானது.
இது எல்லாமே ஒரு காலகட்டத்திற்கு இருக்கும். அதற்கு பிறகு அது மாய்ந்துவிடும். இல்லை என்றால் நான் மாய்ந்து விடுவேன். அது இருக்கும். எல்லாமே பொய்யானது. இந்த பொய்யுடைய எல்லாமே நான் அதனுடன் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். பொதுவாக கூறுவார்கள், நாம் தேக ரீதியாக நாம் ஐடென்டிஃபைன் கூறுவார்கள். அடையாளம் காட்ட வேண்டும் என்றால், நான் யார் என்று கேட்டால், நான் இவருடைய புதல்வி, நான் இவர்களுக்கெல்லாம் சொந்த பந்தப்பட்டவள் என்று நான் கூறலாம். இந்த குலத்தில் பிறந்திருக்கின்றேன், இந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கு முடிவே இல்லை. இது எல்லாமே பொய்யானது. இந்த தேகமே பொய்யானது என்று இருக்கும் பொழுது, இந்த தேகத்துடன் சம்பந்தப்பட்டது எவ்வாறு மெய்யாக இருக்க முடியும்? அதுவும் பொய்யானது தான். ஆனால் நான் அதிலே ஒரு புகழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு பெரிய ஆள், எனக்கு இவ்வளவு சொந்த பந்தமெல்லாம் இருக்கிறதப்பா என்றால் இந்த சமுதாயத்தில் அவ்வளவு பெரிய பேர். பொய்யான ஒன்றிற்கு மதிப்பு கொடுத்து அதையே தலையில் தூக்கி வைத்திருக்கிறார்களே, இதுதான் பொய்யானவை எல்லாம் உன் அருளால் விலக வேண்டும். இல்லை என்றால் விலகாது. அவ்வாறே சென்று கொண்டிருக்கும். மனதால் நாம் சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நீ யார் என்று கேட்டால், நான் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் மனநிலையை பொறுத்து என்னை நான் அடையாளம் காட்டிக் கொள்வது அடுத்த பொய். மூன்றாவது பொய். நீ யார் என்றால், நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன், எனக்கு இது தெரியும், இது தெரியாது. இது அடுத்த பொய். தெரிவதற்கோ தெரியாமல் போவதற்கோ இங்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே மாயையில் உள்பட்டது. இந்த மாயையை சார்ந்த அனைத்தையும் தான் நாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்று பெருமையாக கூறிக்கொள்கிறோம். இது அடுத்த பொய். இந்த பொய்யானதை எல்லாம் அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து நான் யாரோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையாகவே நான் யாரென்று எனக்கு தெரியாது. இந்த பொய்யானவை எல்லாம் விலக வேண்டும் உன் அருளால். பொய்யானவையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. சரி, இந்த பொய்யெல்லாம் அகன்று விட்டது. அப்பிறகு என்ன ஆகும்? நீ என் உள்ளே வந்து சுடராக நில், ஜோதி சுடராக நில். எவ்வாறான ஜோதி சுடர்? மெய்ஞானம். உன்னை பற்றி எனக்கு கூறிவிடு. அவ்வளவுதான், எனக்கு அடையாளம் காட்டி தெரிந்து விடுமே. இவ்வளவு நாளும் நான் எதையோ நம்பிக்கொண்டிருக்கின்றேன், அதிலேயே பெருமைப்படுகின்றேன், அதிலேயே துக்கப்படுகின்றேன். எனக்குள்ளே நீ சித் சொரூபமாக, ஒரு சுடராக, சைத்தன்யமாக, மெய்ப்பொருளாக, மெய்ஞானமாக நீ நின்றுவிடு. என் எல்லா கஷ்டங்களும் நான் பொய்யாக எதெல்லாமோ நினைத்து கொண்டிருக்கிறேனே, நான் இவன், நான் இவள் இல்லை, நான் இவன்தான், நான் இப்பேற்பட்டவன், மித்தம் இருப்பவர்களுக்கு இது எல்லாம் இல்லை என்பதால் அவர்களெல்லாம் சிறியவர்கள் என்று பொய்யானது பலதுடன் சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறேனே, அது என்னை விட்டு அகன்றுவிடும். நீ எனக்குள் மெய்ஞானமாக ஒரு சுடராக நின்றுவிடு என்று கூறுகிறார். அடுத்த வரிகள், அடுத்த சில வரிகள். யஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அலைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். யஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு ஒரு ஞானமும் இல்லை. எதையோ நான் ஞானம் என்று பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் பெருசாக நினைப்பது மட்டுமில்லை, 4 பேர் என்னையும் பெருசாக தூக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் எனக்கு இது தெரியும் என்று. எனக்கு ஏதோ தெரியவில்லை என்றால் தொப்புன்னு கீழே போட்டு விடுகிறார்கள். இந்த எந்த ஞானமும் இல்லாமல் நான் இத்தனை பிறவிகள் எடுத்து வந்து கொண்டே இருக்கின்றேன். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. இந்த அஞ்ஞானத்தை, அவித்யை என் மனதில் இருந்து, என் உள் இருந்து நீ அகற்றிவிடு. எவ்வாறு நீ அகற்றுவாய்? அகற்றி அதில் நல்லறிவை புகுத்திவிடு. நல்லறிவு என்றால் என்ன? பொதுவாகவே சாஸ்திரங்களில் 2 அறிவுகள் உண்டு என்று கூறுவார்கள். அதுவே அபராஜ்ஞானம், பராஜ்ஞானம் என்று கூறுவார்கள்.
அபரா ஞானம் என்றால் பெரிது இல்லாத அறிவு. பெரிது இல்லாத அறிவு எதெல்லாம்? நாம் இந்த உலக காரியங்களை கண்டு அதை பற்றி அறிந்து கொள்கிறோமே, அதுதான் பெரிது இல்லாத அறிவு. இந்த ஞானம் நாம் கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் பயின்று இதை சேகரித்து வைத்திருக்கின்றோம். சரி, இதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு சம்பாத்தியம் என்பது கிடைக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள். அதனால் எனக்கு ஒரு பணம் கிடைக்கும். அந்த பதவியில் இருப்பதால் எனக்கு ஒரு புகழும் கிடைக்கும். எவ்வளவு நாள்? இந்த ரூபம் இருக்கும் வரை. ஆனால் அந்த பெரிய ஞானம், பராஞானம் என்று கூறுகிறார்களே, பெரிய அறிவு, அது என்னுடனே வந்துவிடும். இந்த உலகை பற்றின அறிவு வேறு எங்குமே செல்லுபடியாகாது. இந்த உலகத்தில் சம்பாதிக்கலாம், புகழுடன் இருக்கலாம் வேண்டுமானால். ஆனால் இந்த பெரிய அறிவு என்று கூறுகின்ற பராஞானம் என்னுடனே அது வந்துவிடும். அது நான் இந்த உலகை விட்டு போனாலும் அது எனக்கு உதவியாக இருக்கும். அதனால் அதுதான், அந்த பெரிய ஞானம்தான் நல்ல அறிவு என்று கூறுவார்கள். பாக்கி எல்லாமே, மித்தமுள்ளது எல்லாமே அறிவு, அவ்வளவுதான். ஆனால் அது பெரிய அறிவு கிடையாது. ஏனென்றால் அது எல்லாமே ஒரு வரம்பறைக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டே இருக்கும். என்ன நான் சொல்லுவது சரிதானே? இந்த உலகத்தில் ஓரளவாவது நிலையாக உள்ளது மருத்துவத்துறை என்று கூறுவார்கள். ஏனென்றால் இந்த உடம்பு தானே, இந்த உடம்பை பற்றி தானே இத்தனை வருடமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதிலே மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கும் இன்னும் முழுமையாக எதுவும் தெரியவில்லை. இதுதான் அபராவித்யா. வேற எந்த துறையானாலும் சரி, ஒரு என்ஜினியரிங் ஆகவோ, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாகவோ, இல்லை வேறு எதுவானாக இருந்தாலும் அது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். படித்து முடித்து வெளியே வருவதற்குள் பாடங்கள் எல்லாமே மாறி போய்விடும். பிறகு அவர்களை மீண்டும் பக்குவப்படுத்தி ட்ரெயின் பண்ணி தான் இப்பொழுதுள்ள வேலைகள் எல்லாமே இருக்கின்றன. அதனால் இது மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பதால், அது மட்டும் இல்லை, இது இந்த இகலோகத்தில் மட்டும்தான் பிரயோஜனம் படுவதால் அதை அபராவித்யா, பெரிதில்லாத அறிவு என்று கூறுவார்கள். எனக்குள்ளோ நீ நல்ல அறிவாக, அதாவது பெரிய அறிவை நீ புகட்டிவிடு. அஞ்ஞானத்தை விலக்கி அது வெறுமனே விட்டு விடாதே. ஏனென்றால் திரும்பியும் அஞ்ஞானம் பிடித்துவிடும். அதனால் அதுக்குள் நல்ல அறிவை நீ புகட்டிவிடு. ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். உன்னை உண்டாக்கியவனும் இல்லை, அழிப்பவனும் இல்லை, ஆக்கமும் இல்லை, இறுதியும் இல்லை உனக்கு. ஆனால் நீயோ இந்த அனைத்து உலகும், எல்லா உலகும், நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஒரு உலகுதான். இந்த உலகிலேயே நாம் இவ்வளவு சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், வேறு என்னென்னவோ செய்கிறோம். இதில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன. இந்த அனைத்து உலகையும் ஆக்குகின்றாய் நீ, காக்கின்றாய், அழிக்கின்றாய். அழிப்பது என்பது என்னது? அவன் அருளாலே நாம் அவனுள்ளே திருப்பி சென்று விடுகிறோம். நாம் அழிந்தெல்லாம் போக மாட்டோம். ஏனென்றால் நாம் எத்தனையோ பிரளயங்கள் கண்டிருக்கும். அழிந்து விட்டோமா? இல்லையே, வந்துதானே இருக்கிறோம். அழிவு என்பது இந்த ஜீவனுக்கு கிடையாது. இந்த தேகம் அழியலாம், மனது பிரிந்து போய்விடலாம், புத்தி போய்விடலாம். இந்த ஜீவனானது அந்த ஈசனையே தான் அடையும். அதனால் நீ உனக்கோ ஆக்கமோ அழிவோ இல்லை, ஆனால் இறுதியோ உனக்கில்லை. ஆனால் நீ எல்லா உலகங்களையும் ஆக்குகின்றாய், காக்கின்றாய். முடிவில் உன் அருளாலே உன்னுடனே எழுத்து நீ இந்த ரூபங்களை அழிக்கின்றாய் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். இது 39 முதல் 42 வரிகளுக்கான விளக்கம். மேலும் சில வரிகளின் விளக்கத்தை என் அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.